வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகளோ அல்லது நான் பார்த்த படங்களோ அதுவும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை பார்த்துக்கிட்டோன்னா அடிக்கடி பார்த்துக்கிட்டோன்னா எப்போவாச்சும் அத்திப்பூ பூத்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் ப்ளஸ் பார்த்துக்கிட்டோன்னா கிரிக்கெட்டை பற்றி முக்கியமான நிகழ்வு நடந்தால் மட்டும் போடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த அப்படிப்பட்ட ஒரு செய்தி மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், 2026க்கான 20 ஓவர் உலகக்கப் பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிங்க. அந்த நடந்து முடிஞ்சதில் பார்த்துக்கிட்டோன்னா பல பேர் எதிர்பார்த்த மாதிரி பல பேரோட கணிப்பு பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா பார்த்தா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா பார்த்து வின் பண்ணியிருக்கு. அதுக்கு பார்த்துக்கிட்டா நம்ம தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களும் ஆதரவும் தெரிவிப்போம். இதில் பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே பார்த்தா பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. பல பேர் பார்த்துக்கிட்டா பல ஜாமான்களும் வீடியோ போட்டிருக்காங்க. பட் யாருமே பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு அந்தந்த மேட்சை வச்சு சொல்லியிருப்பாங்களே தவிர எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இந்த வேர்ல்டு கப்பை நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்ததில் எனக்கு பார்த்துக்கிட்டா மனசில் பார்த்துக்கிட்டா 15 மேட்சுகள் ரொம்ப பார்த்தீங்கன்னா மனசை பார்த்துக்கிட்டா டச் பண்ண மேட்ச்சு, ரொம்ப நெயில் டு பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் போன மேட்ச்சை பார்த்துக்கிட்டா ஒரு சில மேட்சும் பார்த்தா மனசில் நிற்குது. அதை பற்றியும் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தா எனக்கு என்னென்ன தோணுதான் சொல்லிடுறேன். இதில் மேட்ச் ஆரம்பித்த அன்றைக்கே பார்த்தா முதல் நாளே பார்த்துக்கிட்டா 3 மேட்ச் நடந்துச்சு. அந்த முதல் நாள் நடந்த 3 மேட்சுமே பார்த்துக்கிட்டோன்னா தரமாக தான் போச்சுங்க. 3 மேட்சுமே பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அணிகளாக பார்த்துக்கிட்டோன்னா போராட வின் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தா முதல் நாளே மேட்ச் போட்டுருந்தாங்க. அந்த முதல் நாளே பார்த்தா ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேட்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராட வின் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக வின் பண்ணால் வச்சுக்கலாம் பாகிஸ்தான் கூட. ஆனால் முதல் மேட்ச் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப போராட வின் பண்ணாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மேட்ச் ஆகி போச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தா ரொம்ப பலராலையும் பரபரப்பாக பேசப்பட்ட மேட்ச்னா ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கும் நடந்த மேட்ச்சுங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபுள் சூப்பர் ஓவர். அதில் பார்த்துக்கிட்டா நம்ம குர்பாஸ் பார்த்துக்கிட்டா மனுஷன் ஒரு ஆளாக நின்று டீமுக்காண்டி பார்த்துக்கிட்டா பேட்டிங்லேயும் போராடினா அப்படி சூப்பர் ஓவர்லேயும் போராடினா அப்படி. பட் ஏதோ ஒரு போராத காலம் செட் ஆகாமல் போச்சு. ஆனால் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலராரையும் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அந்த மேட்ச் இப்படி ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்க்காம போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண மேட்ச்னால் அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த டபுள் சூப்பர் ஓவர் மேட்ச்சுங்க. அப்புறம் இந்த சூப்பர் ஓவரில் இந்த மேட்ச்சில் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் எடுத்திருக்கா. அப்படி அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ரொமாரியோ செஃபர்டு வெஸ்ட் இண்டீஸ்காரன் பார்த்துக்கிட்டோன்னா டபுள், அதாவது ஒரே ஒரு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்கா. அப்படி மற்றபடி வேறுமே எடுக்கலை. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய பேர் சதங்கள் போட்டிருந்தாலும் பல சதங்கள் அடிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்ச் 10 மேட்ச் விளையாண்டுருக்குது. இந்த 10 மேட்ச்சில் யாருமே சதம் போடலைங்கிறது ஒரு வேதனையான வருத்தமான விஷயந்தான். செமிஃபைனலில் பார்த்துக்கிட்டா செமிஃபைனலுங்கிறேன் சூப்பர் 8ஓட கடைசி மேட்ச் பார்த்துக்கிட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு சாம்சனுக்கு. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட டீமுங்க. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட டீமு. அவங்க சூப்பர் 8ஓட பார்த்துக்கிட்டா வெளியே போனது, சூப்பர் 8க்கே வராமல் வெளியே போனது, லீக் சுற்றியே வெளியே போனது பலராரையும் பார்த்து ஏற்றுக்க முடியல. எப்படிப்பட்ட டீமு, ஆண்ட பரம்பரை, அவங்க பார்த்துக்கிட்டா வெளியே போயிட்டாங்களேன்ட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டா ஷாக்கான விஷயமா இருந்துச்சு. அதுவும் பார்த்துக்கிட்டா நம்ம இலங்கைக்கிட்டேயும் தோற்றதும் ப்ளஸ் பார்த்துக்கிட்டா ஜிம்பாப்வே தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை அடித்து தோற்றினாங்க. இதில் ரொம்ப கீழேருந்து மேலே வந்த டீம்னா ஜிம்பாப்வே. அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மேட்ச்சுக்கு மேட்ச் விளையாண்டு மேலே சூப்பர் 8ல் பார்த்துக்கிட்டா இந்தியா கூட இது பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து சூப்பர் 8 முடிஞ்சு அப்படியே நம்ம சூப்பர் 8க்கு வரும்போது அதில் பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான இதாங்க. அதுலேயும் பார்த்தா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தோற்று போயிருந்தோம் ரெண்டாவது முதல் மேட்ச்சு. அப்போ தோற்றுருக்கும் போது பலரும் பார்த்தோன்னா இந்தியா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்த மேட்ச் நேரம் ஜிம்பாப்வே கூடையும் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கூடையும் சூப்பராக வின் பண்ணி மேலே வந்துட்டோம். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாண்ட மேட்ச்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. சாம்சங் பார்த்தீங்கன்னா சூப்பராக போடணும். அப்படி இதில் பார்த்துக்கிட்டோன்னா சாம்சனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சில் வாய்ப்பே தரல. அவர் அவ்வளோதான் இது முடிஞ்சு அவ்வளோதான் மேலே ஆட மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சூப்பர் 8ல் பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடத்த பிடிச்சி டப்பு மேலே வந்துட்டா. அப்படி இப்போ மேலே வந்திருந்தாலும் பவுலிங்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொருத்தர் கலக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பும்ராவுக்கு நமக்கு ஓய்வு கொடுத்துட்டு சிராஜை கொண்டு வந்தாங்க.
சிராஜ் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே 3 விக்கெட் எடுத்துனா அப்படி. அதுக்கப்புறம் வர எதுலேயுமே எடுக்கலை. குல்தீப் யாதவும் நல்லா தான் போட்டுக்கிட்டான் அப்படி. வாஷிங்டன் சுந்தர்ன்ட்டு எல்லாமே நல்லா போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசியில் வர கொஞ்சம் சொதப்பிட்டு அப்படி கொஞ்சம் நிறைய அடி வாங்கிட்டா அப்படி. இருந்தாலும் அவருக்கு எல்லா மேட்ச்சுக்கும் வாய்ப்பு கொடுத்தது வந்து பார்த்துக்கிட்டா நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ். அவர் இந்த வேர்ல்டு கப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மொரட்டை ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டா அப்படி. அவர் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர்கிட்ட தான் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாதனால அவர் சொல்லியிருக்கா அப்படி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லேயும் 2028 வேர்ல்டு கப் வாங்குறது தன்னோட அடுத்த எய்ம் சொல்லியிருக்கா அப்படி. வாங்குவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். பட் அதுக்குள்ளே ஒரு ஃபார்முக்கு வரணும். ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்பி இல்லை. எல்லாருமே தனித்துவமாக செயல்பட்டாங்க. அதே மாதிரி இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்சுங்க, அது சூப்பர் மேட்சாக இருந்துச்சுங்க. அதுலேயும் அந்த டீமில் அந்த தனுஷனக்கா வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக சதம் போட்டு டீமை வந்து பார்த்துக்கிட்டா கொண்டு போனதெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதம் போட்டு டீமை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா தொய்வு இல்லாமல் டீமையும் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப இது இல்லாமல் ஸ்கோர் ப்ரெஷர் இல்லாமல் அடித்து கொண்டு போயிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பாகிஸ்தான் மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப தோற்று போயிட்டாலும் கடைசி மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டனா போராடி தான் வின் பண்ணாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. பாகிஸ்தான் கூட இந்தியா ஈஸியாக வின் பண்ணியிருந்தாலும் பாகிஸ்தான் கொஞ்சம் ஃபைனலுக்கு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட்டு ஏதோ காரணம் வராமல் போயிட்டாங்க. பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த இந்தியன் டீம் வந்து பார்த்தா வின் பண்ணுறதுக்கு அன்சன் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சஞ்சு சாம்சன் ஆகட்டும், அபிஷேக் சர்மாவாகட்டும், சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாலும் கேப்டன்சியில் சூப்பராக பண்ணிட்டா அப்படி. இஷாந்த் கிஷன் பாக்கெட் டைனமோன்னு சும்மா சொல்லைங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படி மனுஷன். அவரை கான்ட்ராக்ட் விட்டு வெளியே எடுத்து நீ டீமுக்கே வேணாம்பான்னு வெளியே ஒதுக்கினாலும் மறுபடியும் நடந்த லோக்கல் மேட்ச்சில் நல்லா விளையாண்டு அடித்து பிடிச்சி மறுபடியும் உள்ளே வந்து என்னோடய இடம் இதான், கோலிக்கு அப்புறம் இந்த நம்பர் 3 நம்பர் 3 இடம் எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த இடத்த சீல் பண்ண மாதிரி மேட்ச்சுக்கு மேட்ச் விளையாண்டு சூப்பராகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படி அவர் இடத்த. அதுக்கப்புறம் நம்ம திலக் வர்மா அவரெலாம் என்ன மாதிரி பேட்டிங்க. அவர் குறைஞ்ச பாலில் வந்து பார்த்தா அவரோட பேட்டிங் ஆட மாட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரு 10 பால் பிடிச்சாலும் அந்த 10 பால் கொஞ்சம் எஃபெக்டை கொடுத்து போயிட்டு இருந்தா அப்படி. நம்ம சிவம் துபே பவுலிங்கில் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி, அதுபோக நம்ம சிவம் துபேன்னு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட பங்களிப்பை சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன தான் இப்படிலாம் பாராட்டினாலும் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒன்று சேர கொண்டு போனது ஹெட் கோச்சு கௌதம் கம்பீர். அவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வேர்ல்டு கப்பில் எந்தளவு கொண்டாடுறோமோ டெஸ்ட்டில் அவர் தோற்றதுக்கப்புறம் அவர் வசப்படாத ஆளுங்களே கிடையாது. அவர் தேவையில்ல தூக்குங்க அப்படி இப்படி டவுன் கம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர் ரெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கினாலும் ஒயிட் பாலில் நான் தாண்டாங்க ரெங்காய சக்திவேல் நாய்க்கிறன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படி. இந்த டீமை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். ஓப்பனிங்கை தவிர என் டீமில் யாருக்குமே நடந்த இடம் கிடையாது. தனி மனிதனோட சாதனையை தவிர பொருட்படுத்தாமல் டீமு தான் என்னோடய முக்கியத்துவம், டீமுக்கு முக்கியத்துவம் அடுத்து கொடுத்த 6 ஆள் தான் எனக்கு வேணும்ன்ட்டு டீமுக்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரையுமே வந்து பார்த்தா மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே வந்து பார்த்துக்கிட்டோம் நிலையான இடத்த கொடுக்காம ஒரு பாத்தமான இடத்துலையே வச்சுருந்து கொண்டு போனதெல்லாம் அற்புதம். அதுவும் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிவம் துபே வந்து பார்த்துக்கிட்டா நம்பர் 3 அனுப்பினதெல்லாம் வேறு லெவலு. ஏன்னா ஸ்பின்னு தான் போடுறாங்க, ஸ்பின் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்ட்டு பிளான் பண்ணி நேக்க அனுப்பிவிட்டார் பாரு இங்கிலாந்துக்கு எதிராக. அதை அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரலஸில் வந்து பார்த்தா அனுப்பி ஒரு 255 ரன் அடிச்சிருந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிக்கிற மாதிரி போச்சு. இந்த 255 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. போராடி வின் பண்ணது நல்லாவே இருந்துச்சு. ஹெட் கோச் கௌதம் கம்பீர் வந்து பார்த்துக்கிட்டனா அவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாத்துலேயுமே கடுமையாக இருக்கா அப்படி கடுமையாக இருக்கா அப்படின்னா யார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருந்தால் இந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்க முடியாது. அவருக்கு என்னோடய வேலைன்னா நான் வந்து பார்த்தா ஒரு ஹெட் கோச், நான் யார்ட்டையுமே ஜெல்லாக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்கணுன்ட்டு அவர் பண்ணனால தான் டீம் வந்து பார்த்தா அவங்களோட நிலையான இடம் இல்லாமல் இல்லை தவிச்சதுனால எல்லாருமே கொடுக்குறதா விளாண்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நம்ம ஒரு டீமாக சேர்ந்து இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். எனவே வேர்ல்டு கப்பை வின் பண்ண இந்தியன் அணிக்கு வந்து பார்த்தா நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்த வேர்ல்டு கப்பை நம்ம வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பட் என்ன நடக்குன்னு தெரியல. 2027 T20 50 வேர்ல்டு கப் வருது. அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா சுப்மன் கில் தலைமையில் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் வருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து மார்ச் 28 பார்த்துக்கிட்டோன்னா IPL ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதோட கடைசி ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மேட்ச்சில் இந்த வேர்ல்டு கப்பில் எந்தெந்த மேட்ச் பிடிச்சிது அப்படிங்கிறத
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சூப்பர் ஓவர் மேட்ச்சு, செமிஃபைனலில் விளையாண்ட இந்தியா இங்கிலாந்து மேட்ச் அது நல்லாவே இருந்துச்சுங்க. ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்தியா வின் பண்ணதுனால அந்த மேட்ச் வந்து பார்த்தா மறக்க முடியாத மேட்சாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியிலையோ தமிழ் சினிமா செய்திகள்லையோ அல்லது நான் பார்த்த படங்களையோ அப்படிங்கிற டாப்பிக் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். மறக்காமல் அனைவரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ண தான் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ப்ரொமோட் ஆகும். அதனால் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.